ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா செமிஞ்சியில் உள்ள மெட்ராஸ் தர்பாருக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி செமிஞ்சியில் இவ்வளோ ஃபேன்சியான கடை இருக்குன்னு எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் தெரியும். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என்ன சாப்பாடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண வந்தேன். ஸோ வாங்க உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடையோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி என்வரன்மெண்ட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அவங்களோட டெக்கரேஷனும் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க கடை பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்கை வந்து அவங்களோட மசாலா டீயும் அண்ட் ப்ரூ காஃபி அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த பசும்பாலை நல்லா கொதிக்க நல்லா சுண்ட வச்சிடறாங்க. நம்ம கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா டீ, காஃபி, மசாலா டீனி இந்த மாதிரி வேரியேஷன் தண்ணியை வந்து அவங்க ரெடி பண்ணி கேட்ட 5 நிமிஷத்துல வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சீனி போடாம தான் டீயும் காஃபியும் கொடுக்குறாங்க. அதுக்கு செப்பரேட்டா ஒயிட் அண்ட் ப்ரௌன் சுகர் வந்து அவங்க கொடுக்குறாங்க பேக்கெட்ல. ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு அதை குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட கேப்பிச்சினோ மில்க் ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணாங்க. போதிய அளவுக்கு பால், ஐஸ்கிரீம், காபி தூள்லாம் போட்டு இது எல்லாமே ஒன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி அழகான ஒரு ஸ்மூத்தி மாதிரி அவங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுக்கு மேல அவங்க கொடுக்குற டெக்கரேஷன்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க சாக்லேட் மில்க் ஷேக், தாராளமான அமௌண்ட் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் போட்டு அதுக்கு மேல சாக்லேட் சிரப் ஊத்திட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா விப்பிங் கிரீம், சாக்லேட் சிரப், ஸ்ப்ரிங்கிள், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுருட்டு ரொட்டி மாதிரி இருக்கும் அதையும் வச்சு கொண்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா வெயில் நேரத்தில் வந்தீங்கன்னா இந்த ட்ரிங்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். குடிச்சு பார்க்க செம்ம ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட மோர் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட சாக்லேட் மில்க் ஷேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். காஃபி மில்க் ஷேக் கொஞ்சம் இனிப்பு குறவா இருந்துச்சு, அதனால பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க பட்டர் மில்க் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ரசமும் பாலும் எப்படி கலந்தா இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் கிடைச்சு. ஆனா டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்லைட்டான உரப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க டைனமிக் ப்ரான் எப்படி செய்யுதுன்னு என்கிட்ட காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுப்புல நல்ல நெருப்பை போட்டு இதுல வந்து சிசுவான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு எங்களுக்காக காமிச்சாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்பி லேம் எப்படி செய்யணும்னு காமிச்சாங்க. இந்த லேமோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பார்க்க சின்னதா ஒரு நெத்திலி மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மட்டும் ஒரு ஸ்பைசியான கிரேவில அழகா பெரட்டி எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பானிபூரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுட சுட அவங்களோட மட்டன் வறுவல் எங்களுக்கு பெரட்டி கொடுத்தாங்க. இந்த மட்டன் வறுவல் சப்பாத்தில நான்ல வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க சிக்கன் டிக்கா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் இருந்துச்சு. ஈச் கலர் வந்து ஈச் ஃபிளேவரை ரிப்ரசென்ட் பண்ணிச்சு. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 3 கலரும் ஒன்னு சேர்ந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவோட கொடி மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க பட்டர்ஃப்ளை ஷ்ரிம்ப் கொடுத்தாங்க அண்ட் அக்லியோ ஓலியோ ஸ்பெகட்டி வித் ப்ரான்ஸும் கொடுத்திருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சீஸ் நான் செஞ்சாங்க. இந்த அமௌண்ட் சீஸ் நீங்க பாத்துருக்கீங்களா ஒரு நான்குள்ள இந்த கடையில தான் கிடைக்கும். இந்த அமௌண்ட் சீஸை போட்டு நம்மளுக்கு சீஸ் நான் செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த சிக்கன் டிக்காவை அழகா கம்பியில மாட்டி கொண்டு வரப்ப பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓவராலா எல்லா சாப்பாடும் ப்ரிப்பேர் பண்ணி எங்க டேபிளுக்கு எடுத்து வந்துட்டாங்க. ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 விதம் டிஷ்ஷஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா எங்களுக்காக அவங்க பக்கெட் பிரியாணி எடுத்து வந்தாங்க. இந்த பக்கெட் பிரியாணி பாத்தீங்கன்னா 99 வெள்ளி தான். ஒரு பெரிய பக்கெட் கொடுக்குறாங்க. 4ல இருந்து 6 பேர் சாப்பிடலாம். ஓகேங்க, எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஒவ்வொரு ஐட்டமும் சொல்றதுக்கு எனக்கு வாய் வலி எடுத்துரும். அதனால அவங்களே சொல்ல வச்சிருவேன் என்னென்ன ஐட்டம் இங்க இருக்குன்னு. பிரியாணி, கிறிஸ்மஸ் காம்போ, அக்லியோ ஓலியோ வித் பட்டர் ஷ்ரிம்ப், பட்டர்ஃப்ளை ப்ரான்ஸ், சீஸ் நான் மொசரில்லா, கிரன்ச்சி lamb and dynamite prawn, one of the Chinese signature, and mutton varuval, chicken fried rice, Szechuan style. It's chocolate panipuri. It's regular one panipuri. It's spicy sauce, sweet sauce and spicy sauce also. Gulab jamun perfect, dragon fruit mojito, and Italian pork custard. Chicken mixed with chicken tikka. ஓகேங்க, எல்லா ஐட்டமும் மேஜிக் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட ஐஸ்கிரீம் கேக்கில் ட்ரை பண்ணேன். பிகாஸ் ஐஸ்கிரீம் சீக்கிரம் காஞ்சதுனால அவங்களோட ஐஸ்கிரீம் கேக்கை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப இனிப்பாக இல்லை. அண்ட் பிரெட் கிராம் பார்த்தீங்கன்னா அதோட பேஸாக கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள அக்லியோ ஓலியோட ப்ரான் ஸ்பெகட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ப்ரெசன்டேஷன் வே பார்த்தீங்கன்னா இந்த சீஸை மேலே தூவிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட் கிடச்சிச்சு. அண்ட் அவங்களோட ப்ரானுங்க உண்மையாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க பட்டர்ஃப்ளை ப்ரான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ப்ரானை நல்லா பிரெட் கிராம்ல கோட்டிங் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டாங்க. டெக்ஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் நகட் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சிக்கன் டிக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருந்துச்சுங்க. அது மேலே அந்த லைமை ஊற்றிட்டு அந்த சேவரி சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பார்க்குறப்ப வேற லெவல் டேஸ்ட் கிடச்சிச்சிங்க. 3 டிஃப்ரெண்ட் திக்காவும் 3 டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சிங்க. அதுவும் வந்து அந்த அனியனோட வச்சு சாப்பிட்றப்ப உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கப்பல்ஸாக வந்தீங்கன்னா இந்த செட்டை நீங்கள் சொல்லி சாப்பிடலாம். உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட சீஸ் நான் உண்மையாகவே உள்ளுக்கு நிறைய சீஸ் இருந்துச்சுங்க. இந்த சீஸ் நான் நீங்கள் சுட சுட சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கணும். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
டைனமிக் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் நல்லா வந்து 1000 கோட்டிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிறிஸ்பி லைன் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து சின்ன சின்ன சைஸாக இருந்துச்சு. இதை வந்து கேப்சிகம்லாம் போட்டு ஒரு கிரேவியாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு யூனிக்கான டிஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்தது அவங்க சிஸ்வான் ஃப்ரைட் சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய சிக்கன்லாம் வச்சு ஒரு ஸ்லைட்லி ஸ்பைசியான ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருந்துச்சு. அடுத்தது அவங்க நார்மல் பானிபூரி அண்ட் சாக்லேட் பானிபூரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சாக்லேட் பானிபூரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பானிபூரிக்குள்ளேயும் இந்த கேட்பரி சாக்லேட் மாதிரி ஒரு பீஸ் வந்து சாக்லேட் இருந்துச்சு. அண்ட் நார்மல் பானிபூரி as usualங்க இந்த கிழங்கு வீட்டு அந்த பானியோட சாப்பிட்டு பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா குலாப் ஜாமுன் பஃபின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கடா ஃபுல்லா க்ரீமா இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா கடைசியா உள்ளுக்கு தான் அந்த குலாப் ஜாமுன் இருந்துச்சு. குலாப் ஜாமுன் நல்லா இனிப்பா இருந்துச்சு. கண்டிப்பா இனிப்பு பிடிக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அவங்களோட இட்டாலியன் ஃப்ரூட் கஸ்டர்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆப்பிள், மேங்கோ, கிரேப் அலாங் வித் மில்கி சீராப்போட ட்ரை பண்ணி பார்க்கறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது அவங்க டிராகன் ஃப்ரூட் மொஜிட்டோ ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த தண்ணி குடிக்க கொஞ்சம் திக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த டிராகன் ஃப்ரூட் அரைச்சு வச்சிருந்தாங்க. லைட்டான ஸ்வீட் அண்ட் சவர் டேஸ்டும் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக அவங்க பக்கெட் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தங்க. உண்மையாகவே அந்த பக்கெட் முழுதும் அவ்வளோ பிரியாணி ரைஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. அலாங் வித் ஒரு பெரிய லேம் ஷேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட மட்டன் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெண்டராக இருந்துச்சு. இப்போதைக்கு 99 வழி இந்த பக்கெட் ப்ரொமோஷனில் போட்டு விற்கிறாங்க. ஒரு 5 பேர் ஃபேமிலி பர்சன் வந்தால் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். எனக்கு பர்சனலாக இவங்க கொடுத்த எல்லா சாப்பாடும் ரொம்ப ருசியாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் வாங்க மக்கள் என்ன இவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். Hello, bro. Hi. Okay, can I know how was the food? Yeah, the food is awesome. So, honestly, our table here, we couldn't find any words. It's beyond the beyond. So I can say it's perfect lah. Okay, Yeah. and how frequently you will come here? Actually, honestly, this is my first time. Okay. But I think we'll come maybe next week. Yeah, quite frequent. Yeah. And how about the price? The price is very friendly. Yeah, it's friendly and quite fair for this market range. So, and also the food is totally very good and the services. So I think it's worth to pay that range of money. Okay, bro, sure. Thank you. Thank you so much. Thank you. ஸோ நேரம் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஒருத்தான கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அட்ரஸை நான் ஷேர் பண்ணுறேன்.